அஸ்ஸலாமு அலைக்கும். நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் சோதனைகள் இடைவிடாது பெய்யும் மழை போல தொடர்ச்சியாக வரும். ஒரு பக்கம் கடன் சுமை, மறுபக்கம் ஆரோக்கிய குறைவு, இன்னொரு பக்கம் மன உளைச்சல் என சிக்கல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது நாம் அனாதையாக நிற்பது போல் உணர்வோம். அந்த நேரத்தில் நமக்கு தேவைப்படுவதெல்லாம் ஒரு பாதுகாப்பான குடை. அந்த பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாசகத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். திருக்குர்ஆனில் 3வது அத்தியாயம் 173வது வசனம். அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரும் அந்த வலிமை மிக்க வாசகம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன். இதை நாம் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி புரிந்து கொள்வது? ஒரு சின்ன குழந்தை தன் தந்தையின் கையை பிடித்து கொண்டு கூட்ட நெரிசலில் நடக்கும்போது அதற்கு எந்த பயமும் இருக்காது. ஏனென்றால் தன் தந்தை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு இருக்கிறது. அதேபோல் அகிலத்தை படைத்த அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், என் பிரச்சனைகளை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன், நீயே எனக்கு போதும் என்று நாம் முழுமையாக பொறுப்பை ஒப்படைக்கும்போது நம் மனதிற்குள் ஒரு பேரமைதி உண்டாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் எரியப்பட்ட போது ஓதிய வார்த்தையும் இதுதான். அந்த நெருப்பை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பூஞ்சோலையாக மாற்றினான். உங்கள் வாழ்க்கையில் எரியும் நெருப்பையும் அணைக்க இந்த ஒரு வார்த்தை போதும். எனவே அன்புக்குரியவர்களே, சிக்கல்கள் ஒரு முடிவில்லாத மழையாக உங்கள் வாழ்க்கையில் பொழிந்தாலும் கவலைப்படாதீர்கள். அல்லாஹ் எப்போதும் உங்களுக்காக குடையாக இருப்பான். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்பதை உங்கள் நாவின் திக்ராகவும் இதயத்தின் நம்பிக்கையாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள்.